தட்டுப்பாடை கண்டித்து சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டை ஒன்றிய பாஜக அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இந்த தினம் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா முழுக்க கேஸ் தட்டுப்பாடு, தமிழ்நாடு மட்டும் ஒரு 1.5 லட்சம் ஹோட்டல் மூடக்கூடிய அபாயம். இதுதான் இன்றைக்கு எல்லா நாளிலும் தலைப்பு செய்து. அதாவது அந்த ஈரான், அமெரிக்க, இஸ்ரேலிய போர் வந்து ஒரு மாசம் கிட்ட தொடருது. எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாசம் முன்னாடி தெரியும் ஈரான் இந்த போர்ல ஈடுபட்டா. ஏற்கனவே ஈராக் வளைகுடா போர் உங்களுக்கு தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்ட இந்த நமக்கு அந்த வரலாறு இருக்கு. இருந்தாலும் எந்தவித முன்னேற்பாடு இல்லாம இதனால பாதிக்கப்படுறது யாரு? அப்பாவி ஏழை பொதுமக்களும், ஹோட்டல்களை நம்பி இருக்கிற பேச்சுலர் பசங்க, அதை நம்பி இருக்க அந்த ஹோட்டல் தொழிலை மட்டும் நம்பி இன்னைக்கு 20 லட்சம் குடும்பங்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஆனா ஹோட்டல்களுக்கு கேஸ் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், எந்த வீட்டுல இருந்து நம்ம பதிவு பண்ணாலும் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஊடகங்கள்ல மத்திய அரசு எப்படி தோடுதுன்னா, எந்த வித கட்டுப்பாடு இல்லாம கேஸ் கிடைக்குது, 2 மாசத்துக்கான சிலிண்டர்கள் கையிருப்பு இருக்கு, யாரும் பயப்பட வேணான்ட்டு ஒரு பொய் தகவல் வந்து பரப்பப்பட்டு இருக்கு.